Hello children, welcome back to second standard Maths part 2. We saw the previous video about predecessor, successor and between numbers. போன வீடியோவில் நம்ம predecessor, successor, between numbers பற்றி பார்த்தோமா? In this video, we will learn about place value, comparing numbers and number name. ஓகே, இந்த வீடியோவில் பிளேஸ் வேல்யூ, கம்பேரிங் நம்பர்ஸ் அண்ட் நம்பர் நேம் இதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் we are going to place value. முதல்ல நம்ம பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்றத பார்ப்போம். பிளேஸ் வேல்யூ இஸ் த வேல்யூ ஆஃப் ஈச் டிஜிட் இன் அ நம்பர். இடமதிப்பு என்பது ஒரு எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கத்தின் மதிப்பு. இலக்கம் அதாவது டிஜிட் அப்படின்னா என்ன? A digit is a symbol used to write the numbers. இப்போ ஒரு எண்களை எழுதும்போது நம்ம பயன்படுத்துகிற சிம்பிள் தான் டிஜிட். அதாவது 0 to 9 1 digit number and 10 to 99 2 digit number. ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் குரூப்பிங், அதாவது ஒன்ஸ் டென்ஸ் அதை பற்றி பார்த்தோம்ல. சேம் அதே மாதிரி தான் இந்த பிளேஸ் வேல்யூ, அதோட என்னோட இடமதிப்பு எந்த பொசிஷனில் அது இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? Now see one example. 38 is given. The first number is 8. It's a ones position. And the next number is 3. It's in the tens position. So we can say 3 as 3 tenths or 30. 8 as 8 ones are 8. இப்போ 38 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அதில் 8 வந்து 1 இடமதிப்பில் இருக்குது, 3 வந்து 10 இடமதிப்பில் இருக்குது. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? 3 10கள் அல்லது 30, 8 ஒன்றுகள் அல்லது 8 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, here we will see the story of Chinnu and Minnu. சரி, இப்போ பிளேஸ் வேல்யூ பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி பார்ப்போமா? சின்னு மதர் இஸ் காலிங் சின்னு மின்னு பிரிங் 42 கேரட்ஸ். சின்னு மின்னுவோட அம்மாவுக்கு சொல்கிறாங்க 42 கேரட்டை நீ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சின்னு சேஸ் on his right side he have bundles of 10 carrots. Minnu says on his left side he have loose carrots. அப்போ சின்னு சொல்லுது, ரைட் சைடில் 10 கேரட் உள்ள பண்டல் வச்சுருக்கேன் அப்படின்னு. மின்னு சொல்லுது, லெஃப்ட் சைடில் உதிரியான கேரட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஓகே, நவ் சின்னு ஹாஸ் பிளேஸ்ட் 4 bundles and 2 loose carrots. மின்னு பிளேஸ் 2 bundles and 4 loose carrots. சின்னு சொல்லுது 4 bundles of 10 carrots வச்சுருக்கேன், 2 லூஸ் கேரட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் மின்னு என்ன சொல்லுது? நான் 2 பண்டல்ஸும் 4 லூஸ் கேரட்டும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுது. The mother is asking who is correct. Chinnu said I took 42 and Minnu said no, I have taken 42. அவங்க அம்மா கேட்குறாங்க யார் வச்சுருக்கிறது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சின்னு சொல்லுது நான் தான் 42 வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் மின்னு சொல்லுது இல்லை நான் தான் 42 வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுது. Let us learn about the place value of digits in number using the above situation. ஓகே, இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம place value பற்றி பார்ப்போம். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 42. bundles of 10 carrotsல எத்தனை bundles இருக்குது? 4 bundles இருக்குது. சிங்கிள் கேரட்ஸில் 2 carrots இருக்குது. அப்போ 1 bundle contains 10 carrots. 4 bundlesல 40 carrots இருக்குது, சிங்கிள் கேரட்ஸ் 2 இருக்குது. இப்போ 40 + 2 42. அப்போது சின்னு வச்சுருக்கிறது தான் கரெக்டான கேரட். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரா நெக்லஸ் யூஸிங் பீட்ஸ் இன் டென்ஸ் அண்ட் ஒன்ஸ் ஃபார் த கிவன் நம்பர்ஸ். ஓகே, கொடுத்துருக்க நம்பருக்கு பீட்ஸை யூஸ் பண்ணி நெக்லஸ் வரைய சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? First number is 24. How many tens? 2 tens. How many ones? There are
4 ones. ஓகே, நம்பர் 24 கொடுத்துருக்காங்க. ஒரு நெக்லஸில் 10 பீட்ஸ் இருக்கு. அப்போ நம்ம எத்தனை நெக்லஸ் வரையணும்? 2 நெக்லஸ் வரையணும். சிங்கிள் பீட்ஸில் 4 ஒன்ஸ் இருக்குது, அதனால் நம்ம 4 சிங்கிள் பீட்ஸை நம்ம வரையணும். ஓகே, ரிமைனிங் ஹோம்ஒர்க் 53 and 38 கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள மாதிரி நீங்கள் இந்த 2 சம்மையும் செய்யணும். ஓகே, complete the empty boxes in the table given below. கீழே கொடுத்துருக்க டேபிளில் நம்ம என்ன பண்ணணும்? நம்பர் கொடுத்துருக்காங்க, நம்ம பிளேஸ் வேல்யூவை நம்ம ஃபில் பண்ணணும். பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 23. Place value 2 tens and 3 ones. நம்பர் 23 கொடுத்துருக்காங்க. இதில் 2 டென்ஸும், அதாவது 2 பத்துகளும் 3 ஒன்றுகளும் இருக்கு. Like this 16. In 16, how many ones are there? 6 ones. And how many 10? 1 10. Okay. நம்பர் 16 கொடுத்துருக்காங்க. இதில் 6 ஒன்றுகளும் 1 பத்தும் இருக்கு. ஓகே. In 55, 5 tens, 5 ones. 5 பத்துகள் மற்றும் 5 ஒன்றுகள் இருக்கு. In 74, 7 tens and 4 ones. 7 பத்துகள் மற்றும் 4 ஒன்றுகள் இருக்கு. Next 92, 9 tens and 2 ones. 9 பத்துகள் 2 ஒன்றுகள். Then 31, 3 tens and 1 one. Next number is 85, 8 tens and 5 ones. 8 பத்துகள் மற்றும் 5 ஒன்றுகள் இருக்கு. ஓகே, ரிமைனிங் ஹோம்ஒர்க். ஓகே, நீங்கள் வீட்டில் உங்கள் புக்கில் இதே மாதிரி எழுதுங்க. ஓகே, டேக் பேஜ் நம்பர் 18. Now we can learn the place value by using the abacus. Look at the picture. In this picture, they are given 3 columns. First column contain beads, second is abacus, and third is a number. We will count how many beads are there by arranging them in abacus. In abacus contains tens and ones place. First see the beads. We have given 3 tens. So in the tens place we have to arrange 3 beads, and in the 1 loose beads they are given how many? 1, 2, 3, 4. So the ones place we have to arrange 4 beads. So totally the number is 34. Okay, இங்கே 3 columns கொடுத்துருக்காங்க. First column beads இருக்கு, second காலத்தில் abacus கொடுத்துருக்காங்க, third காலத்தில் number கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் காலத்தில் பாருங்கள், பீட்ஸில் ஒரு லைனில் 10 பீட்ஸ் இருக்குது. சரியா? அது 1 tens. அப்போ அதே போல் 3 டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, லூஸ் பீட்ஸ் வந்து 4 இருக்குது. ஓகே, அபாக்கஸ் காலத்தை பாருங்கள், 10th பிளேஸில் 3 பீட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பீட் வந்து 10 பீட்ஸுக்கு ஈக்குவல். அதனால் இங்கே 3 பீட்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 டென்ஸ். ஒன்ஸ் காலத்தில் 4 1 கொடுத்துருக்காங்க. அப்போ 3 tens plus 4 ones is equal to 34. நெக்ஸ்ட் டென்ஸ் காலத்தில் பாருங்கள், எத்தனை பீட்ஸ் கொடுத்துருக்காங்க? 4 பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 tens. ஒன்ஸ் காலத்தில் எத்தனை கொடுத்துருக்காங்க? 3 பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 ones. அப்போ 4 tens plus 3 ones is equal to 43. Remaining homework. We will go to next one, 2.4, comparing numbers. Take page number 20. All seeing this picture, you can remember that you have learned comparison in first standard. Let's recall them. Okay, first standardல நீங்கள் comparison பற்றி படிச்சிருப்பீங்க. அதை கொஞ்சம் recall பண்ணி பார்ப்போமா? More or less. See the picture. First one is sesame balls. Second one is gooseberries. Count the sesame balls. 1, 2, 3, 4,
5, 6. 6 sesame balls. Count the gooseberries. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Okay, there are 12 gooseberries. More or less, sesame balls are less than gooseberries. And gooseberries are more than sesame balls. Okay, இங்கே இந்த பிக்சரில் பாருங்கள், எள் உருண்டையும் நெல்லிக்காயும் கொடுத்துருக்குறாங்க. எத்தனை நெல்லிக்காய் இருக்குது? 12 நெல்லிக்காய் இருக்குது. எத்தனை எள் உருண்டை இருக்குது? 6 எள் உருண்டை இருக்குது. ஓகே, இப்போ எள் உருண்டை நெல்லிக்காயை விட குறைவாக இருக்குது. நெல்லிக்காய் எள் உருண்டையை விட அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கிறத மோர் அப்படின்னு சொல்லுவோம், குறைவாக இருக்கிறத லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, are you clear that, children? Let's take examples. Compare the numbers of flowers. Okay, here we can see the two parts. Which one is yellow in color, another one is blue color. Okay, இங்கே ரெண்டு பார்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பார்ட் எல்லோ கலரில் இருக்குது, இன்னொரு பார்ட்டு ப்ளூ கலரில் இருக்குது. ஓகே, yellow part has 9 flowers and blue part has 5 flowers. yellow partல எத்தனை flowers இருக்குது? 9 flowers இருக்குது. and blue partல 5 flowers இருக்குது. yellow part has more flowers than blue part. 9 is greater than 5. அப்போ yellow partல blue partை விட அதிகமான flowers இருக்குது. அப்போ 9 5 விட அதிகமாக இருக்குது. Next, blue pot has fewer flowers than yellow pot. 5 is less than 9. Blue pot வந்து yellow pot விட குறைவாக இருக்குது. அப்போது 5 9 விட குறைவாக இருக்குது. Next, you see the picture. How we can say this one? Both the pot contain the same numbers of flowers. We have to say equal. Blue pot has 5 flowers and green pot also has 5 flowers. Both pots have equal flowers. 5 is equal to 5. இப்போ இங்கே ரெண்டு பாட்டு கொடுத்துருக்காங்க, ப்ளூ பாட் அண்ட் க்ரீன் பாட்டு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுலேயுமே எத்தனை ஃப்ளார்ஸ் இருக்குது? 5 ஃப்ளார்ஸ் தான் இருக்குது. இப்போ அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? 5 இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ இரண்டுமே சரி சமமாக இருக்குது. Take page number 21. Let us practice to know more about comparing of numbers. In the center, they have given 3 statements. Is greater than, is less than, is equal to. Okay, which we have to choose which one is correct. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லெஃப்ட் சைடு ரைட் சைடும் பிக்சர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பாருங்கள், அதிகமானதா குறைவானதா சமமாக இருக்கா அப்படின்னு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டோ நம்ம என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணி காமிக்கணும். ஓகே, செய்வோமா சில்ட்ரன்? See the first picture. There are 6 birds. In the opposite sides also 6 birds. Therefore, 6 is equal to 6. Circle the word is equal to. Okay, first pictureல பாருங்க, இந்த சைடு 6 பேர்ட்ஸ் இருக்கு, ஆப்போசிட் சைடில் 6 பேர்ட்ஸ் இருக்கு. இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம எதை சர்க்கிள் பண்ணணும்? இஸ் ஈக்குவல் டு அந்த வேர்டை நம்ம சர்க்கிள் பண்ணணும். ஓகே, go to the next picture. Count the number of birds. 1, 2, 3, 4, 5. Okay, count the opposite side. 1, 2, 3, 4, 5, 6. 6 birds. Therefore, 5 is less than 6. Circle the word is less than. ஓகே, இந்த சைடு 5 பறவை இருக்குது, ஆப்போசிட் சைடில் 6 பறவை இருக்குது. அப்போ 5 பறவை 6 பறவையோட குறைவாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம்? இஸ் லெஸ் தேன். ஓகே, அந்த வேர்டை நம்ம சர்க்கிள் பண்ணணும். கொடுத்த தேர்ட் பிக்சர். கவுண்ட் 8 birds. Opposite side, there are 4 birds. Therefore, 8 is greater than 4. ஓகே, இங்கிட்டு 8 பறவை இருக்குது, அந்த சைடு 4 பறவை இருக்குது. இப்போ இந்த 8 பறவை தான் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம்?
is greater than. ஓகே, அப்போ இஸ் கிரேட்டர் தேன் அந்த வேர்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும். ஓகே, ரிமைனிங் homework. Take page number 22. Let us compare the single digit number with two digit number. முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், சிங்கிள் டிஜிட் நம்பரை கம்பேர் பண்ணோம். இப்போது சிங்கிள் டிஜிட்டோட டூ டிஜிட் நம்பரை கம்பேர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 9 and 15. இப்போ பாருங்கள், இந்த சைடு 9 டொமேட்டோஸ் இருக்குது, அந்த சைடு பாருங்கள் 15 டொமேட்டோஸ் இருக்குது. அப்போ which is greater? 15 is greater than 9. அப்போ 15 தான் 9 விட அதிகமாக இருக்குது. While comparing single digit numbers with two digit numbers, we see that two digit number is always greater than the single digit number. நம்ம எப்போதும் சிங்கிள் டிஜிட்டையும் டூ டிஜிட்டையும் கம்பேர் பண்ணும்போது எது கிரேட்டராக இருக்கும், எது பெருசாக இருக்கும், டூ டிஜிட் நம்பர் தான் பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட், let us compare the two digit numbers with different tens, 25 and 35. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இரண்டு வேறுபட்ட பத்துக்களை நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி பார்க்குறோம். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 25 and 35. ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், 2 tens and 5 beads கொடுத்துருக்காங்க. செகண்ட் பிக்சரில் 3 tens and 5 beads கொடுத்துருக்காங்க. ஓகே, it is enough to compare tens place of the two given numbers. There are 2 tens in 25, 3 tens in 35. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, பத்துகளை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி பார்த்தா போதும். அதாவது 25ல் 2 பத்துகள் இருக்குது, 35ல் 3 பத்துகள் இருக்குது. இப்படி பார்த்தாவே நம்ம எது அதிகம் அப்படின்றது தெரிஞ்சிடும். 2 tens is less than 3 tens. So 25 is less than 35. 35 is greater than 25. இப்போ 25 35ஓட லெஸ்ஸாக இருக்குது, 35 25ஓட கிரேட்டராக இருக்குது. இதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், let us compare the two digit numbers with different ones, 27 and 24. போனதில் நம்ம என்ன பார்த்தோம், டிஃப்ரெண்ட் டென்ஸ் பார்த்தோம். இதில் டிஃப்ரெண்ட் ஒன்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், 7 ones இருக்குது. செகண்ட் பிக்சரில் 4 ones. ஹியர் த டென்ஸ் பிளேஸ் ஆர் ஈக்குவல். அப்போ டென்ஸ் பிளேஸ் ரெண்டுலேயுமே ஈக்குவலாக தான் இருக்குது, ஒன்ஸ் பிளேஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தென் we have to compare the ones. There are 7 ones in 27, 4 ones in 24. 27ல் 7 ஒன்கள் இருக்குது, 24ல் 4 ஒன்றுகள் இருக்குது. ஓகே, 7 ones is greater than 4 ones. 7 ஒன்றுகள் 4 ஒன்றுகளை விட அதிகமாக இருக்குது. ஸோ 27 is greater than 24, 24 is less than 27. அப்போ 27 24 விட அதிகமாக இருக்குது, 24 27 விட குறைவாக இருக்குது. The next topic is number name. Okay, let us sing a rhyme. Number name பற்றி ஒரு rhyme பார்க்கலாமா? 1 1 1, 1 is the sun. 2 2 2, here is my shoe. 3 3 3, it's a mango tree. 4 4 4, knock at the door. 5 5 5, bees are in hive. 6 6 6, hen has chicks. 7 7 7, do you know lemon? 8 8 8, spider's legs are 8. 9 9 9, go in a line. 10 10 10, we make fun. In this rhyme, you can see the number name from 1 to 10. இப்போ 1 to 10 வரையில் உள்ள நம்பர் நேமை இந்த ரைம்ஸில் நம்ம இப்போ பார்த்தோம். Next, take page number 24. A soldier takes his 20 horses for a parade. Observe the numbers and number names in the horses. இப்போ ஒரு சோல்ஜர் என்ன பண்ணுறாரு, ஒரு பரேடுக்கு 20 ஹார்ஸை கூட்டிகிட்டு போகிறாரு.
அந்த 20 ஹார்ஸ் மேலே என்ன எழுதியிருக்கு? 1 to 20 நம்பரும் நம்பர் நேமும் எழுதியிருக்கு. ஓகே, இதை வச்சு நம்ம கீழே உள்ள டேபிளை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ரைட் த நம்பர் நேம்ஸ் அகைன்ஸ்ட் த நம்பர்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த டேபிள். இப்போ நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எதிராக நம்பர் நேம் எழுத சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கே 1 to 20 வரையிலும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஈக்குவலாக நம்பர் நேம்ஸை எழுதணும். ஓகே, எழுதலாமா? 1 O-N-E 1, 2 T-W-O 2, 3 T-H-R-E-E 3, 4 F-O-U-R 4, 5 F-I-V-E 5, 6 S-I-X 6, 7 S-E-V-E-N 7, 8 E-I-G-H-T 8, 9 N-I-N-E 9, 10 T-E-N 10, 11 E-L-E-V-E-N 11, 12 T-W-E-L-V-E 12, 13 T-H-I-R-T-E-E-N 13, 14 F-O-U-R-T-E-E-N 14, 15 F-I-F-T-E-E-N 15, 16 S-I-X-T-E-E-N 16, 17 S-E-V-E-N T-E-E-N 17, 18 E-I-G-H-T-E-E-N 18, 19 N-I-N-E-T-E-E-N 19, 20 T-W-E-N-T-Y 20. ஓகே, இது மாதிரி நீங்கள் வீட்டில் உங்கள் புக்கில் ஸ்பெல் பண்ணி நம்பர் நேம்ஸை எழுதுங்க. ஓகேவா குட்டீஸ்? In this class, we saw about the place value, comparing numbers and number name. இந்த கிளாஸில் நம்ம place value, comparing number and number name பற்றி பார்த்தோம். We will see about addition in the next class. அடுத்த கிளாஸில் addition பற்றி பார்க்கலாம். ஓகேவா children? Okay, study well, do the homework. Thank you.